விஜயகாந்த் காதலிச்ச நடிகையும், 5 மனைவிகள் கூட வாழ்ந்த வாழ்க்கையும், பகீர் கிளப்புற நடிகர் ராதா ரவி. தமிழ் சினிமாவுல பிரபலமான வில்லன் நடிகர்கள்ல ராதா ரவி ரொம்பவே முக்கியமானவரு. எம்.ஆர். ராதாவோட மகனான ராதா ரவி, எம்.ஆர். ராதாவ மாதிரியே வில்லன் நடிகரா தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தாரு. எம்.ஆர். ராதாவ பொறுத்தவரைக்கும் அவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. பழைய கருப்பு வெள்ளை சினிமாக்கள்ல தொடர்ந்து வில்லனா நடிச்சுட்டு வந்தாலும் கூட, அவருக்கு நிறைய படங்கள்ல வாய்ப்புகள் வந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் எம்.ஆர். ராதா சாதாரண வில்லனா மட்டும் நடிக்காம, தொடர்ந்து நிறைய நகைச்சுவைகளையும் செய்யக்கூடியவரு. இதனால ஒரு நகைச்சுவை வில்லனா தான் அவரு அறியப்பட்டாரு. அவரோட அதே வழிய பின்பற்றி தான் ராதா ரவியும் பிரபலமானாரு. ராதா ரவி திரைப்படங்கள்ல நடிக்கிறப்போ, அந்த திரைப்படங்கள்ல அவரு அதிக காமெடிகள் பண்ணுவாரு. அதே சமயம் வில்லனாவும் இருப்பாரு. இந்த விஷயங்கள நிறைய ரஜினி படங்கள்ல பார்க்க முடியும். இந்த நிலையில விஜயகாந்தோட காதல் பத்தி நடிகர் ராதா ரவி கிட்ட ஒரு பேட்டியில கேட்கப்பட்டுச்சு. நடிகை ராதிகாவ விஜயகாந்த் காதலிச்சதா அப்போ ஒரு பேச்சு இருக்கு. அதனால இத பத்தி ஏதாவது விஷயம் தெரியுமா? அப்படின்னு ராதா ரவி கிட்ட கேட்டப்போ, அதுக்கு பதில் குடுத்த ராதா ரவி, "இல்ல அந்த விஷயமெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஏதோ அது சம்பந்தமா வதந்திகள் போய்க்கிட்டு இருந்தது. அது மட்டும் தெரியும். மத்தபடி விஜயகாந்த் காதலிச்சாரா? இல்லையா? அப்படின்னெல்லாம் எனக்கு தெரியாது. அவரும் என்கிட்ட சொன்னதில்ல" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு சொல்லும்போது, எம்.ஆர். ராதாவோட மனைவிகள் பத்தி பேசியிருந்தாரு. அதுல அவர் சொல்லும்போது, "என்னோட அப்பாவுக்கு மொத்தம் 5 மனைவிகள் இருந்தாங்க. அதுல 5வது மனைவிக்கு பிறந்தவங்க தான் நடிகை ராதிகா" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த 5 மனைவிக்குமே எம்.ஆர். ராதா வீடு வாங்கி கொடுத்து, சொத்துக்கள் கொடுத்து ரொம்பவும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. யாருக்கும் எந்த குறையும் அவரு வைக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ராதா ரவி. திரையுலகத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி வளர்ந்ததுக்கு அப்புறமா தமிழ்ல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய நடிகை மீனா, சூப்பர் ஸ்டார் கூட இணைஞ்சு நடிச்ச படங்கள் மாஸ் வெற்றியை இவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. தமிழ் திரைப்படத்துல முன்னணி நடிகையா ஜொலிச்ச நடிகை மீனா, இன்னைக்கு வரைக்கும் எவர்கிரீன் நாயகியா ரசிகர்கள் மத்தியில தனக்கு அப்படின்னு ஒரு நிலையான இடத்த பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. சென்னையில பொறந்து வளர்ந்த நடிகை மீனா, சென்னையில இருக்கிற வித்யோதயா ஸ்கூல்ல சின்ன வயசுல படிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 10ஆம் வகுப்ப தனியார் பயிற்சியின் மூலமா தேர்ச்சி பெற்றாங்க. அதுக்கப்புறமா 2006வது வருஷம் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் மூலமா சென்னை பல்கலைக்கழகத்துல முதுகலை வரலாற்றுல பட்டம் பெற்ற இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் அப்படின்னு 6 மொழிகள்ல பேசி கலக்கக்கூடியவங்க. உலகநாயகன் கமலஹாசனோட இணைஞ்சு நடிச்ச அவ்வை சண்முகி படத்துல இவங்களோட சிறப்பான நடிப்ப பார்த்து ரசிகர்கள் நிறைய பேரு பாராட்டுக்கள தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பொற்காலம் படத்திலயும் இவங்களோட நடிப்பு ரொம்பவே நேர்த்தியான முறையில வெளிப்பட்டிருந்தது. திரையுலகத்துல நடிப்பு துறையில இருக்கும்போது கிசுகிசுக்கள்ல சிக்காத நடிகையா இவங்க பீக்ல இருக்கிறப்பவே பெங்களூருவை சேர்ந்த வித்யாசாகர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி வித்யாசாகரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பிரபல நடிகர் ஒருத்தர் மீனாவை பெண் கேட்டு போன விஷயம் பத்தி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பைல்வான் ரங்கநாதன் பகிர்ந்தது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நடிகர் அந்த சமயத்துல மீனா கூட 2 படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால நேரடியா மீனாவோட வீட்டுக்கே போய் அவங்க அம்மா கிட்ட மீனாவ பொண்ணு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா மீனாவோட அம்மாவோ, மீனாவுக்கும் அந்த பிரபல நடிகருக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற கருத்த சொன்னதோட மட்டும் இல்லாம, இப்பதான் தன்னோட பொண்ணு சினிமாவுல முன்னணி நடிகையா வலம் வரக்கூடிய சூழ்நிலையில, இந்த மாதிரி சமயத்துல கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா மீனாவ கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய விவகாரத்துல இருந்து அந்த நடிகர் விலகிட்டாரு. அந்த நடிகர் யார் தெரியுமா? சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். இந்த விஷயமானது அன்னைக்கு பல ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு. இத பத்தி பைல்வான் சொன்னதுக்கு அப்புறமா ரசிகர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அட இப்படியெல்லாம் நடந்திருக்கா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயமானது இப்போ இணையத்துல வைரலா மாறி வர்றதோட மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளாவும் மாறிடுச்சு.